பிரைஸ் தி லார்ட். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீதம் 121 தாவீது எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில் பல விதங்களிலே நெருக்கப்பட்ட போதும் அவன் சொல்லுகிறான், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் என்னை நெருக்கினாலும் தம்முடைய கரத்தை என் மேல் வைத்து காத்தார் என்று சொல்லி சங்கீதம் 139:5 நாம் வாசிக்கிறோம். முதலாவது தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கம் சவுலினால் ஏற்பட்ட ஒரு நெருக்கம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் அதை சகித்து தேவனை சார்ந்து கொண்டபடியினாலே அந்த நெருக்கத்தின் முடிவு அவனை சிங்காசனத்தில் அமர செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது நெருக்கம் அவன் தனக்குத்தானே அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் உண்டு பண்ணி கொண்ட ஒரு நெருக்கம் சங்கீதம் 51 நாம் வாசிக்கிறோம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்ததை அறிந்து தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டபடியினாலே மீண்டும் தேவனுடைய உறவை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது நெருக்கம் என்கிறது சொந்த ஜனங்களினால் அவனுக்கு உண்டான நெருக்கம். 1 சாமுவேல் 30:6 வாசிக்கிறோம். அவள் கல்லெறிந்து கொலை செய்ய தீர்மானிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு யுத்தத்திற்கு சென்று பெரியதாகிலும் சிறியதாகிலும் குமார்களாகிலும் குமாரத்திகளாகிலும் ஒன்றிலும் குறைவிடாதபடி அவன் மீட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனவே நாமும் இன்றைக்கு தேவனால் நெருக்கப்படுகிறதும் உண்டு, நமக்கு நாமே நெருக்கத்தை உண்டு பண்ணி கொள்ளுகிறதும் உண்டு, சொந்த ஜனங்கள் நமக்கு நெருக்கம் வருகிறதும் உண்டு. இந்த நெருக்கங்கள் மத்தியிலே தாவீதை போல சகித்தவர்களாக, உத்தமர்களாக, உண்மையுள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், நம்மை காத்துக்கொள்வோம் என்று சொன்னால், தேவன் தம்முடைய மகிமையை தாவீதுக்கு விளங்க பண்ணினதைப் போல நம்மிலும் விளங்க பண்ணுவார். ஆமேன்.